என்னென்ன பண்ணா எப்படி எல்லாமே தெரியும். அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ட்ராமா போடுறது. எங்கள் இடத்துல ரொம்ப கன்சர்வேட்டிவ், அதனால் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன். ஒருத்தருக்கும் தெரியாத ஒரு ட்ராமா மாடியில் பசங்களே வச்சுள்ள ப்ராக்டிஸ் பண்ணுவாள். அதுபடி அவள் என்ன பண்ணா 10 வயசு இருக்கும் அவளுக்கு. அப்போ 4ஆவதோ 5ஆவதோ படிச்சுட்டேன். சிலப்பதிகாரத்தில் போட்டான். சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகி ரோலுக்கு பக்கத்தாத்து பொண்ணு மீராந்து அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு, அவள் பாட்டி ரொம்ப கன்சர்வேட்டிவ், நீ வந்து தலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது, பூ வச்சுக்கணும், கொஞ்சம்லாம் வச்சு நீள தலைப்பி நின்று தான் போகணும்னு. அதனால கண்ணகி வந்து சர்வாலங்காரம் முடிச்சு அந்த கடத்தை அவள் தலை வச்சுக்க மாட்டேன்ட்டான். அது கோவலன்னா நடிக்கிற பொண்ணு எழுத்தாத்து கஸ்தூரி, அது அன்னைக்கு ஏதோ வரமாட்டேன்னு. அதனால நம்ம முக்தா பக்திக்கு முக்தாவை போட்டான். அவளுக்கு டைலாக் எல்லாம் மெமரியெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் ஆத்துல நானும் எங்கள் அக்காவும் காப்பி போடுறது, தெளிகம் பண்ணுறது, இந்த மாதிரி தான். அதனால முக்தாவை போட்டு கோவலா நடிக்க சொன்ன மாதவி கோச்சுன்னு வரணும். மாதவி, நீ போட்ட காப்பி சரியில்லை, சரியே இல்லை, நான் இருக்க மாட்டேன், நான் கண்ணகி வீட்டுக்கு போறேன் அப்படின்னா நாங்கெல்லாம் சிரிச்சு வித்யா அவ்வளவு சொன்ன, நீ யாரையோ போட்டு என்ன போட்டுட்டு இப்ப டைலாக் பேசலாம். 8 வயசு தான் இருக்கும் அவளுக்கு. என்ன போய் டைலாக் பேசலாம், நான் என்ன பண்றது? இந்த மாதிரியான கூத்தெல்லாம் நிறைய பண்ணுவோம். எவ்வளவு நாள் எவ்வளவு சொல்லலாம் அவளுக்கு. பட் பின்னாடி ரொம்ப நல்லா ட்ராமா போட்டு எல்லாத்தையும் இது பண்ணேன். கப்பர் சிங்கா பேச வச்சதுக்கு வித்யா தான் இல்லை இல்லை. அப்புறம் இதில் எஸ்ஐடிலையும் ப்ரைஸ் வாங்கினேன் ட்ராமாவில். எத்ராஜ்லேயும் செகண்ட் ப்ரைஸ் வந்தது. அப்புறம் அந்த அவள் இருந்தாள், அது அந்த என்னடாது உத்தம் சொசைட்டி, அதில் வருஷம் இந்த இதுக்கெல்லாம் அவள் தான் ட்ராமா போடுவோம், பிள்ளையார் சதுர்த்திக்கு. அப்புறம் நிறைய எல்லா இடத்துலையும் ட்ராமா போடுறது, கதை எழுதுறது ரொம்ப பிடிக்கும். நிறைய கதை எழுத்து இதெல்லாம் வாங்கினான். குங்குமத்தில் என்னமோ கதையெல்லாம் வந்தது, ப்ரைஸ்லாம் வாங்கினான். அவளுக்கு அந்த ஆர்ட்டில் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இருந்தால் அதில் நம்ம முன்னுக்கு கொண்டு வந்திருப்போம். அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறது, பொண்கள்னால் கல்யாணம் பண்ணுறது இது ஒண்டி தான் நமக்கு. அதனால 4 பாட்டை சொல்லி கொடுத்து பிஏ படிக்க வச்சு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டோம். பட் இப்போ இருந்தால் அதெல்லாம் ரொம்ப வேறு மாதிரி. தேங்க்யூ.